ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற அண்டர் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் சேல் பண்ணவங்க வந்து கிட்டத்தட்ட மந்த்லிக்கு வந்து 20K வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் மூலியமாக மட்டுமே வந்து ஏர்ன் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க மட்டும் கிடையாது, இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 13,000 8,000 5,000 இந்த மாதிரி நிறைய வந்து ஏர்ன் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இதே மாதிரி ப்ராடக்ட் எப்படி நீங்களும் வந்து ஏஐ மூலமா ஈஸியாக மேக் பண்ணி ஸோ இதே மாதிரி நான் ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் அப்லோட் பண்ணி வேற லெவல் மணி வந்து மேக் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிவ் இன்கம் மேக் பண்ணுறதுக்கு ஒரு வேற லெவல் ஐடியா இருக்கும். ஸோ அதனால இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற அண்டர் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டபிள் ஃபிளாஷ் கார்டு. ஸோ ஃபிளாஷ் கார்ட்ஸ் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஒரு கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதோட நேம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளும் எங்கேயாச்சும் ஒரு சிட்டி பஸ்ஸாக இருப்போம் அப்படின்னா இது வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து பார்க்கலாம். ஸோ நான் ஏன் இதை ஏஐ மூலமா மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரிண்டபிள் ஃபிளாஷ் கார்டு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃபாக மேக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிட்டா போதும். ஸோ உங்கள் காசு கொடுத்து வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஏன் இது ரொம்ப அண்டர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ESTY வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டபிள் ஃபிளாஷ் கார்டு வந்து நம்ம சர்ச் பண்ணுறப்போ இந்தியாவில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 21,767 ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளாஷ் கார்ட்லேயே வந்து இருக்கு. ஸோ இந்த சேலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கிடையாது, இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலோட லொகேஷன் வந்து இந்தியாவுக்கு வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. ஸோ வெறும் 109 ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வந்து இந்தியாவிலேருந்து வந்து சேல் பண்ணுறாங்க. அதாவது இந்தியாவில் இது மாதிரி மேக் பண்ணி இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க, வெறும் 109 மட்டும் தான். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து நான் ரொம்ப அண்டர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இவ்வளோ அண்டர் இருக்க இந்த பிரிண்டபிள் ஃபிளாஷ் கார்ட்ஸ் எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லி நம்ம சீக்கிரமாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் மேக் பண்ண போகிற பிரிண்டபிள் ஃபிளாஷ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து சீக்கிரமாக வேற லெவல் ரீச் ஆகணும் அப்படின்னா அதுக்கான ஒரு வேற லெவல் ட்ரிக் வந்து நான் வீடியோட எண்ணில் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2 மெத்தட் இருக்கு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ப்ராடக்ட் மேக் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ எது இதில் அதிகமாக ரீச் இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் வந்து மேக் பண்ணுறது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அதனால தான் நான் செகண்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதான் வந்து நம்ம Chatgpt யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா Chatgpt போயிட்டு ஸோ நீங்கள் வந்து ஃபிளாஷ் கார்டு மேக் பண்ணுற ஒரு 10 ஐடியா கேட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இன்ஸ்டன்டாக வந்து பார்த்தீங்கன்னா Chatgpt வந்து ஒரு வேற ஐடியாஸ் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்த 10 வந்து எல்லாமே ஃபெமிலியராக இருந்துச்சு. ஆனால் ஒன்றை தவிர அதாவது இன்செக்ட்ஸ். இப்போ ஒன்றும் இல்லை இன்செக்ட் ஃபிளாஷ் கார்டு காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ Chatgpt பார்த்தீங்கன்னா இது மாதிரி 10 இன்செக்ட் அதுக்கான ஐடியாஸ் வந்து சேர்த்து இதில் கொடுக்கும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்னு சொல்லலாம். ஸோ அதான் வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ண போகிற இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக இதை ஃப்ரீயாக மேக் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா லியோனார்டோ ஏ தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மிட்ஜெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் வந்து லியோனார்டோ ஏனே சொல்லலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய அன்னோன் ஏ வெப்சைட்ஸ் வந்து ஃப்ரீ அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு இதே மாதிரி நான் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம கொடுக்க போகிற ப்ராம்ப்ட் வந்து 3 பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட், செகண்ட் வந்து ஸ்டைல், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்கு. ஸோ அந்த கமெண்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு நம்ம இதை வந்து ஸ்டைல் வந்து சூஸ் பண்ணோம். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த ஸ்டைல் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு கிட்ஸுக்கு அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்னி கார்ட்டூன் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துட்டு கமா கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறமா கஸ்டமைசேஷன். ஸோ கஸ்டமைசேஷன் அப்படின்னா கலர், பேக்ரவுண்ட் அதெல்லாம் சூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பேக்ரவுண்ட் ரிமூவ் தான் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்து அனிமேஷன் ஸ்டைல் வந்து 3D அனிமேஷன் ஸ்டைல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரேட் பண்ணி அப்படின்னா ஸோ உங்களுக்கு இது மாதிரி லியோனார்டோ வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இமேஜஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ Chatgpt ஜென்ரேட் பண்ண 10 இன்செக்டோட நேமையில காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஸோ இதே மாதிரி வந்து நான் எல்லா இன்செக்ட்ஸோட ஃபோட்டோஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஒயிட் பேக்ரவுண்டோட. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் ஜென்ரேஷன் வேலை வந்து முடிஞ்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது தான் ஒரு முக்கியமான ஸ்டெப்னே சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து எடிட்டிங். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனால் Canva வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபிளாஷ் கார்டு மேக் பண்ணுறதுக்கு தனி ஒரு டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு Canva பிரிண்டபிள் ஃபிளாஷ் கார்டு மேக்கர் அப்படின்னு டைப் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா Canva வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி ஃபிளாஷ் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட் வந்து ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து டபுள் எரேஸ் பண்ணிடுங்க. ஸோ எரேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஜென்ரேட் பண்ண இமேஜ் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கான டெக்ஸ்ட் வந்து கீழே கொடுக்குறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜ் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் Canva Pro வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடிட்டில் போயிட்டு பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள்கிட்ட Canva Pro இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து BG ரிமூவர் வெப்சைட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து சென்டராக பிளேஸ் பண்ணிட்டு ஸோ அந்த இன்செக்டோட நேம் வந்து நான் கீழே கொடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இன்செக்டோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி இது மாதிரி வச்சுட்டு அதோட டெக்ஸ்ட் வந்து கீழே கொடுத்துருங்க. ஸோ இதோட அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ஓவர். ஸோ இதில் நம்ம ஒரு பேஜ் ஜென்ரேட் பண்ணாவே போதும். இதுக்காக நம்ம ஏகப்பட்ட பேஜ் ஜென்ரேட் பண்ண அவசியமே கிடையாது. ஸோ இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் 2 விஷயம் பண்ணணும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜை டூப்ளிகேட் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு வெறும் பிக்சரை மட்டும் இது மாதிரி வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இமேஜ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை மட்டும் இது மாதிரி வச்சுக்கணும். ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா 2 பேஜ் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் மேக் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டபிள் PDF வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த 3 பேஜஸ் வந்து உங்களுக்கு HD வந்து சேவ் ஆயிரும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஈஸியாக வந்து டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நான் மேக் பண்ண PDF லிங்க் வந்து நான் அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எந்த சேலிங் வெப்சைட்ல வேணாலும் நீங்கள் போய் ஈஸியாக வந்து இதை சேல் பண்ண முடியும். நீங்கள் வந்து இது மாதிரி மேக் பண்ணுற அவசியம். ஸோ நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து
பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணும். ஸோ இப்போ நார்மலாக கஸ்டமர்ஸ் நம்ம அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த விதமான ஷாப் போனாலும் வந்து ஸோ பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இது மாதிரி வந்து ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரிண்டபிள் ஃபிளாஷ் கார்டு நம்ம என்ன மாதிரி ஆஃபர் கொடுக்கலாம்னு யோசிக்கிறப்ப தான் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங் புக்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்க முடியும். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லியோனார்டோவில் போயிட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஒரு ப்ராம்ப்ட் காமிக்கிறேன். அந்த ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணி லியோனார்டோவில் பேஸ்ட் பண்ணிட்டு இமேஜ் ஜெனரேட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங் பேஜஸ் வந்து ஈஸியாக வந்து ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி வந்து நான் லியோனார்டோ யூஸ் பண்ணி ஒரு 5 டிராயிங் பேஜஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கேன்வாவில் போயிட்டு புக் டெம்ப்ளேட் வந்து சர்ச் பண்ணுங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை சர்ச் பண்ணி இப்போ நம்ம லியோனார்டோவில் ஜெனரேட் பண்ண 5 இமேஜஸையும் வந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு நீங்கள் ஒவ்வொரு பேஜுக்கு ஒவ்வொரு இமேஜ்னு சொல்லி வச்சிருங்க. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டபிள் பிடிஎஃப் வந்து நீங்கள் டேரக்டாக வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ராடக்ட் வாங்க வரவங்க என்ன யோசிப்போம் அப்படின்னா ஸோ இது மாதிரி ஹை குவாலிட்டி பிரிண்டபிள் ஃபிளாஷ் கார்டு மட்டும் இல்லாமல் ஹை குவாலிட்டி டிராயிங் வந்து சேர்த்து தராங்கன்னு சொல்லிட்டு மற்றதை கம்பேர் பண்ணிலும் இது அவங்களுக்கு வந்து இன்னும் அட்ராக்டிவாக தெரியும். ஸோ அதில் வந்து 100% அவங்க வந்து இந்த ப்ராடக்ட் கிளிக் பண்ணி வாங்க தான் போகிறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த 2 PDF லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை அப்படியே டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எந்த வெப்சைட்டில் வேணாலும் வந்து நீங்கள் அதை ஃப்ரீயாக வந்து சேல் பண்ணிக்கோங்க. ஸோ சேல் பண்ணிட்டு உங்கள் ப்ராடக்ட் வந்து செல் ஆச்சு அப்படின்னா எனக்கு மறக்காம வந்து கமெண்ட் மட்டும் பண்ணிருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ESTY ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்கள் ஃப்ரீயாக ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸை மட்டும் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக உங்களுக்கு மணி வந்து பே பண்ணிட்டு உங்கள் PDF வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100% சேஃபாக எந்த பிரச்சனையுமே வராமல் இது வந்து உங்களால் மேக் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ நான் மேக் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து ESTY வெப்சைட்ல வந்து ஒரு புது செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து இந்த பிரிண்டபிள் ஃபிளாஷ் கார்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து எந்த விதமான ரிசல்ட்டுமே கிடைக்கல. ஸோ எவ்வளோ டவுன்லோட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் போட போகிற நெக்ஸ்ட் வீடியோ வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ப்ராடக்ட் மேக் பண்ணால் 100% நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ அதுக்கான கேரண்டி வந்து என்னால் கொடுக்க முடியாது. ஸோ ஏன் அப்படின்னு இப்போ நான் சொன்னது ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் தான். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் எக்ஸிபிஷன் நடக்குது. இப்போ வேறு சிட்டிலேருந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரே ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்து வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு புதுசாக யோசிச்சு ஒரு வேறு விதமான ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட் நாங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஐடியா. அந்த ப்ராடக்ட் வந்து சேல் ஆகுமா ஆகாதாங்கிறது வந்து யாராலுமே வந்து 100% கேரண்டியாக சொல்ல முடியாது. ஸோ ஆனால் உங்கள் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான ரீச் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் போட்டதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் காட்டின சேலர்ஸோட ஏர்னிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் அவங்களுக்கு இருக்காது. அவங்க இதில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து முன்னாடி போட்டிருப்பாங்க. அதுக்கான அவங்க ரீச் ஆதான் இருப்பேன். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக ரீச் ஆயிருக்கும். ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த ஃபிளாஷ் கார்டை போட்டேன்னு அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஏர்னிங்ஸ் வந்து வந்துடாது. ஸோ அதனால இப்போ நீங்கள் கன்சிஸ்டண்டாக இருங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் ஆன்லைன் வந்து மணி மேக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து இதோட பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் மறந்துடும் பண்ணிருங்க. இது ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.